ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம லாஜிக் அனலைசர் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய போட்டிருக்கேன் இல்லையா, STM வீடியோவில் வந்துட்டு நிறைய போட்டுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுனால நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஓகே, ஆன்லைன் கிளாஸ் இதை பற்றி எடுக்க போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் எப்படி இதில் STM32 ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்துட்டு அதில் பார்க்கலாம். சிலபஸ் நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன், இன்னும் நான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறதுக்கு. அண்ட் டே 2 எதனா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணல இல்லையா. ஸோ ஏன்னா பிகாஸ் இப்போ பிக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அதனால் வந்துட்டு அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு STM ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது இருக்கேன். ஏன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதனால தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். ரைட், ஸோ நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லாஜிக் அனலைசர் வந்துட்டு ரீசெண்டாக வாங்கியிருக்கேன். இது குட்டியாக இருக்கும், இவ்வளோ தான். ஓகே, லாஜிக் அனலைசர் 24 MHz 8 சேனல் உங்களுக்கு வந்துட்டு இதில் இருக்கும். ஸோ எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு இந்த பிக்கோட போர்டு எடுத்துக்கலாம். இந்த பிக் 16F877 போர்டு இது. இப்போ நம்ம இதில் வந்துட்டு இப்போ டைமர் பண்ணுறேன், ரைட்டா. இப்போ இதில் ஒரு டைமர் பண்ணுறேன், இதில் ஒரு PWM பண்ணுறேன், இல்லைனா சும்மா ஒரு வேவ் ஜென்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஹைலோ பண்ணுறேன். ஓகே, I2C ஸ்பாட்டர் எது பண்ணாலும் சரி. எப்படி அவுட்புட் பார்ப்பேன் அப்படின்னா, ப்ரோட்டிஸில் அவுட்புட் பார்ப்பேன் நான். ஓகே, சிமுலேஷன் நமக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இந்த IC சிமுலேஷன் இருக்குது. ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஹைலோ எப்படி ஆகுது, ப்ரோட்டோகாலில் டேட்டா சென்ட் ஆகுது இல்லையா, எல்லாம் நம்ம அதிலே பார்த்துக்கலாம். பட் நீங்கள் ஹார்ட்வேரில் நீங்கள் அவுட்புட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரக்க முடியாது இல்லையா. அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. இப்போ உதாரணத்துக்கு I2C இந்த போர்டில் எந்த மாதிரி வேவ் உருவாக்குது, அந்த வித்து எவ்வளோ பெருசாக இருக்குது, ஓகே, அந்த ஸோ எவ்வளோ வித்து எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் அந்த இது இருக்குது எல்லாமே நீங்கள் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது இல்லாமல் பார்க்க முடியாது. இதுதான் கான்செப்ட். ஸோ இது வந்துட்டு FPGA இந்த VLSI படிக்கிறவங்க நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு டிஜிட்டல் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. டிஜிட்டல் ஒர்க் பண்ணும்போது இது இந்த பல்ஸ்லாம் எப்படி இருக்குது உள்ளுக்குள்ளே, ஐலோலாம் எப்படி ஆகுது, அது PWM பல்ஸ்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு இது ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் டோட்டலாக இப்போதைக்கு 8 சேனல் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் 16 சேனல் இருக்க மாதிரிலாம் கூட நிறையா பெருசாக இருக்குது. பட் இது சீப்பு, நமக்கு இது போதும் நம்ம படிக்கிற சின்ன சின்ன ஸ்டடீஸ்க்கு. இது நீனா ஸோ நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னா, UART ப்ரோட்டோக்கால் வந்து எப்படி அந்த பல்ஸ் இருக்குது, இப்போ UART டேட்டா ஃப்ரேம் எப்படி இருக்குது, அப்புறம் SPI I2C எல்லாமே இந்த ஒரு போர்டை வச்சு எப்படி நம்ம இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த இதில் வரக்கூடிய அவுட்புட் வச்சு இப்போ நீங்கள் I2C SPIக்கான ப்ரோக்ராம் இதில் பண்ணணும். அதோடைய I2C SPIக்கான பின்னில் இந்த சேனல் நீங்கள் கனெக்ட் பண்ண எடுத்திருக்கோம். ஒரு இதில் கிரவுண்டு கொடுத்துருப்பாங்க. கிளாக்ன்றதை நான் யூஸ் பண்ணல இது வரைக்கும். நேற்று வந்து ஆக்சுவலாக இது, பட் கிளாக் இது யூஸ் பண்ணல. என்னன்னு தெரிஞ்சால் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். பட் மற்றபடி 8 சேனல் இருக்குது. ஸோ கிரவுண்டை இந்த போர்டை கிரவுண்டில் கனெக்ட் பண்ணணும். அண்ட் இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்துட்டு C3 தான் STA, SCL, C4 STA பின் கொடுத்துருக்கான். ஸோ அந்த பின்னில் 2 பின்னில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் I2C ப்ரோட்டோக்கால் எப்படி வந்து ஃப்ரேம் இருக்குது, ஓகே, ரீட் ரைட்லாம் எப்படி ஆகுது எல்லாமே நீங்கள் இதை வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்கள், கரெக்டுங்களா. அதான் கான்செப்ட். அண்ட் இது முக்கியமாக எதுக்காக வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா, பிக்குக்காக வாங்கலை. ஏன்னா பிக்கு வந்து ப்ரோட்டிஸ் அவுட்புட் பார்த்து பண்ணணும் மோஸ்ட்லி, ஓகேவா. ஆனால் STMக்காக தான் மோஸ்ட்லி இதை வாங்கியிருக்கிறேன் நான். ஏன்னா STM வந்துட்டு ப்ரோட்டிஸில் கிடையாது, எனக்கு இருக்குது. பட் எனக்கு அது வார்னிங் வருது. எனக்கு சரி சும்மா ப்ரோட்டிஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஹார்ட்வேரில் ஒர்க் பண்ணாமல் சொல்லி இது வரைக்கும் ஃபுல்லாக ஹார்ட்வேரில் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ரோட்டிஸில் பண்ணவே மாட்டேன் நான். பட் ஹார்ட்வேரில் பண்ணுறதுனா ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு PWM பல்ஸ் ஜெனரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த PWM எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, எவ்வளோ வந்துட்டு ஹை ஆகுது, எவ்வளோ லோ ஆகுது, என்ன நடக்குதுன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதை பார்க்கறது தான் வாங்கியிருக்கேன் நான், ரைட்டா. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போது A9 பின் எடுத்துக்கலாமா. A9 வந்து டைமர் அவுட்புட் கம்பேரில் A9 ஒரு பின் இருக்குது. ஸோ இப்போ அந்த A9 பின்னை வந்துட்டு இந்த சேனல் 1ல் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த A9 பின்னில் எவ்வளோ பல்ஸ் வருது அப்படிங்கிறத இந்த சேனல் யூஸ் பண்ணி நான் லேப்டாப்பில் பார்ப்பேன். லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுது, ஓகே, சும்மா பார்க்க முடியாது. லேப்டாப்பில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் மூலிமா எந்த மாதிரி பல்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அதை வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க, ஒரு எம்பெடட் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த கிட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் ஆசோஸ்கோப்லாம் வாங்குவாங்க. ஆசோஸ்கோப் வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம் தான், ரொம்ப அட்வான்ஸாக நிறைய நீங்கள் பண்ணி பார்க்கலாம். பட் நமக்கு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது போதும் நமக்கு, ரைட்டா. இப்போ DSO CRO நிறையா இருக்குது. அதில் ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைன் வேவ் பார்க்குறதுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் அதெல்லாம் பார்க்க முடியாது. 1s and 0s தான் பார்க்க முடியும். பட் நம்ம ஒர்க் பண்ணுறதே 1s and 0s தான் ஒர்க் பண்ணுறோம். சைன் வேவில் ஒர்க் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ நமக்கு இது போதுமானதாக இருக்கும். அந்த வேவ் ஃபார்மில் எப்படி இருக்குது, கேன் ப்ரோட்டோக்கால் எப்படி இருக்குது, எல்லாமே நீங்கள் ஒரே போர்டு வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறது, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ. ஸோ இப்போ இந்த போர்டை வந்துட்டு STM32 கனெக்ட் பண்ணி வைக்கிறேன் நான் இப்போ. இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். இந்த போர்டுக்குன்னு ஒரு கிரவுண்டு பின் கொடுத்துருக்காங்க. இங்கே கிரவுண்டு தெரிதா, இந்த கிரவுண்டோட அந்த ரெட் கலர் எடுத்து இந்த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிட்டேன்.
இதுதான் இந்த பின்னோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இது பின்னா கிரவுண்டு. அப்போ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சேனல் 1 இருக்கு இல்லையா, இந்த சேனல் 1ல் வந்துட்டு இந்த இடத்துல B9 அப்படின்ற பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுதான் எனக்கு பிடபிள்யூஎம் பல்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அந்த பின்னில் நான் அவுட்புட் கம்பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பிடபிள்யூஎம் பல்ஸ் அதில் ஜென்ரேட் பண்ணி அண்ட் இந்த லாஜிக் அனலைசரோட இந்த கேபிள் உங்களுக்கு தருவாங்க. இந்த கேபிள் எடுத்து நீங்கள் இப்படி இதில் கனெக்ட் பண்ணி வேண்டியது இருக்கும். ஓகேவா, இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த லாஜிக் அனலைசர் லேப்டாப்போட கனெக்ட் ஆயிரும். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணுறேன், எப்படி அவுட்புட் பார்க்குறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட். ஓகே காய்ஸ், இதான் நம்மளுடைய சாஃப்ட்வேர். லாஜிக் அனலைசர் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கனெக்டட் அப்படின்னு உங்களுக்கு வரும். இந்த சாஃப்ட்வேர் பற்றி உங்களுக்கு தெரியல, எப்படி கனெக்ட் பண்ண தெரியல நினச்சிங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். டெலகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் டவுட் கேட்கலாம். நீங்கள் ஓகே, நான் கண்டிப்பாக ஆன்சர் ரிப்ளை பண்ணுறேன். எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ட்டு கீழே லிங்க் கொடுத்துருப்பேன். நான் அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ அந்த லிங்க் எதாவது ஒர்க் ஆகல, டவுன்லோட் பண்ண எங்கே எதை கிளிக் பண்ண தெரியும் நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை ரன் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணுங்க அப்படி சொல்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ லாஜிக் அனலைசர் வந்துட்டு இதான் நம்மளோட சாஃப்ட்வேர். சேலி லாஜிக் 1.2.18 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அனலைஸ் அப்படின்னு இருக்கும். இதில் எல்லாமே இருக்கும். பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து யூஆர்ட் அனலைஸ் பண்ணுறது தான் இது, I2 அனலைஸ் பண்ணுறது அது, SP அனலைஸ் பண்ணுறது அது. நீங்கள் எதை அனலைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேனல் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த சேனல் 0வும் சேனல் 1ம் STA/SCL அந்த பின்னை வந்துட்டு அது கேப்சர் பண்ணி உங்களுக்கு அந்த பல்ஸை வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் பார்த்துட்டிங்கன்னா கேன் ப்ரோட்டோக்காலாம் கூட கொடுத்துருக்காங்க, கேன் கொடுத்துருக்காங்க தெரியுதா, அப்புறம் ஜேடாக் கொடுத்துருக்காங்க, லின்னு. ஸோ எல்லா ப்ரோட்டோக்காலுமே நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம் அதில் நீங்கள். ஓகேவா, PCM, I2S. ஸோ நிறைய PS கீபோர்டெலாம் கூட நீங்கள் பண்ணிக்கலாம், கீபோர்டு, மவுஸு. ஸோ எல்லாத்தோட இதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம், நிறைய இருக்குங்க. ஓகேவா, நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பின்னில் ஒரு PW பல்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, அந்த பல்ஸ் எப்படி இருக்குது, அதோட டியூட்டி சைக்கிள் பீரியட் எப்படி கொடுத்துருக்கேன் கோடிங், அதுதான் பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் இப்படி தான் இருக்கும். ஸோ பில் பண்ண அப்படின்னா இந்த 0 எரர் 0 வார்னிங்ஸ் அப்படின்னு எனக்கு வருது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன மூவ் பண்ண அப்படின்னா கோடிங்கை டிஃபால்ட்டாக லோட் பண்ணி வச்சிருக்கேன். திரும்ப எப்படி லோட் பண்ணி காட்டுறேன். வேலை லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கோடிங்கை லோட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ என்ன செய்றீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். அந்த பல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா, அந்த பல்ஸ் எந்த பின்னில் வரும் அப்படின்னா B9 அப்படின்ற பின்னில் வர மாதிரி கோடிங் பண்ணியிருக்கேன். அவுட்புட் அந்த பீரியட் பல்ஸ் எல்லாமே. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த போர்டை நீங்கள் ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது உள்ளே அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ PWM பல்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, இப்போ ஓடிட்டு இருக்கு. என்ன செய்யணும்னா இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ சாம்பிள்ஸ் எவ்வளோ நேரம் எடுக்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க. நான் 6 செகண்ட்ஸ் எடுக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன். அதை நான் 3 செகண்ட்ஸ் ஆக்கிக்கிறேன். ஸோ 3 செகண்ட்ஸ் சாம்பிள் எடுக்கும். அந்த சாம்பிளை வந்து எனக்கு பல்ஸாக கொடுத்துரும். இதான் கான்செப்ட். இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன் பாருங்கள். ஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா லாஜிக் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு. சாம்பிள்ஸ் உங்களுக்கு இப்போ வந்து வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இதான் உங்களுடைய அந்த PW பல்ஸ். நான் சேனல் 0 தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, சேனல் 0ல் B9ன்ற பின்னை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த PW பல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ தெரியுதா, இதே இந்த இடத்துல கொடுத்துட்டு அந்த இடத்துல ஆஃப் பண்ணி போட்டிருக்கேன். அந்த PWM ஆன் பண்ணியிருக்கேன், ஆன் பண்ணியிருக்கேன், அடுத்து ஆஃப், அது மாதிரி போட்டிருப்பேன். அதனால் வந்திருக்கு. இப்போ எதாவது ஒரு பல்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இப்போ ஜெனரேட் பண்ணியிருக்கிறேன்னா 328.6 ஹெர்ட்ஸுக்கு நான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஹை ஸ்டேட் வந்துட்டு 0.7 இருக்குது, லோ ஸ்டேட் வந்து 2.2 மில்லி செகண்ட்ஸ் வித் இருக்குது. ஓகே, ஹை ஸ்டேட் லோ எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஸோ எப்படி இதை 1K 2K எல்லாம் ஜெனரேட் பண்ணுறது எல்லாமே ஆன்லைன் கிளாஸை டீச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் கிளாஸில் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நிறையா இருக்குல்ல பேசுறதுக்கு. யூடியூப்பில் சொல்கிறது ஆன்லைன் கிளாஸில் லைவாக அவங்களோட பேசணும் அப்படின்னு ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்லா போயிட்டுருக்கு. பிக் கிளாஸ் போயிட்டுருக்கு. ஸோ பிக் கிளாஸ் முடிஞ்சோடனே STM கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ வேணுன்றவங்க பேரை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சேனலுக்கு டெலகிராம் குரூப் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி உங்களோட கிளியர் பண்ணிக்கலாம். I'll be from Program Brain and have a nice day guys. Bye.